ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி கிஸ் மூவியோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோக்கு லவ்னாலே சுத்தமாக பிடிக்காது. அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருப்பார். அப்போ ஒரு நாள் இவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மியூசிக் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் ரொம்பவே வெறுப்பேற்றிருப்பார். அதனால் அந்த பொண்ணு அவருக்கு அங்கேயே ஒரு சாபத்தை விட்டுருப்பா. இதே நிலைமை உனக்கும் ஒரு நாள் வரும், நீயா லவ் பண்ணி கஷ்டப்படுவேன்னு. இவருக்கு லவ் பிடிக்காததுனால லவ் பண்ணுறவங்களையும் இவருக்கு பிடிக்காது. இவர் கண்ணில் எந்த லவ்வர்ஸ்லாம் படுறாங்களோ அவங்களெல்லாம் பிரித்து விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க லவ்வை பிரேக்கப் பண்ணி விட்டுருவார். ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவர் கூட தான் ஹீரோ எப்போவுமே இருப்பார். அவரோட பேர் சாம். ஹீரோவும் சாமும் பார்க்கில் இருக்கிறப்போ ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு பழைய புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த புக் அந்த பார்க்கில் தான் இருந்திருக்கும். அதில் நெல்சன்னு பேர் எழுதியிருக்கோம். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த புக் அவரோடது இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல மழை வந்துடும். அதனால் அங்கேருந்து போயிடுவார். இப்போ அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போனால் அவர் ஃப்ளாட்டோட லிஃப்ட்டில் அவர் தம்பியும் கேர்ள் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணுறதை இவர் பார்ப்பார். அப்போ சில இமேஜஸ் இவருக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ அவர் பார்த்த தம்பியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு எல்லாமே அப்படியே அவருக்கு தெரியும். அவங்களுக்கு இனிமேல் என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறதும் அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி அவருக்கு முதல் தடவை நடந்ததுனால அதை அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் அவர் பார்த்த சீன்ஸ் எல்லாமே ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்கும். இவர் பார்த்த சீனில் அவர் தம்பிக்கு ஒரு ஆபத்து இருந்திருக்கும். அதிலேருந்து இவர் காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் மனுஷங்க மிருகங்கன்னு யார் கிஸ் பண்ணுறதை பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் லைஃப்பில் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இமேஜஸ் இவருக்கு தெரியும். இதை பற்றி அவரோட ஃப்ரெண்ட் சாம் கிட்ட சொல்வார். சாமோட அப்பா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அதனால் அவரை போய் இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அப்போ அவர் இதுக்கான காரணத்தை தேட சொல்வார். இதெல்லாம் எப்போலேருந்து நடக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஹீரோவை யோசிக்க சொல்வார். அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த புக் எப்போ இவர் கைக்கு வந்ததோ அப்போலேருந்து தான் இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் அவருக்கு வருதுன்னு. அந்த புக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை ஓப்பன் பண்ண முடியாது, அது லாக் ஆகிருக்கும். அதை தூக்கி கடலில் வீச பார்ப்பார். ஆனால் மறுபடியும் கடல்லேருந்து அது திரும்பி இவர் கையிலே தான் வரும். அந்த புக்கை எல்லா வழியிலையும் அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த புக்குக்கு எதுவுமே ஆகாது. அதனால சாமோட அப்பா இந்த புக்கை உங்ககிட்ட யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் இதுக்கான ஆன்சர் இருக்கும்னு அவங்கள தேட சொல்கிறாரு. ஹீரோவும் ஒரு வழியாக ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருப்பாங்க. இப்போ அவங்க நடத்திட்டு இருக்க அந்த டான்ஸ் ஸ்கூலில் ஹீரோவை கொண்டு போய் சாமோட அப்பா சேர்த்து விடுறாரு. அந்த புக் உங்ககிட்ட வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த புக்கை உங்ககிட்ட கொடுத்தது அந்த பொண்ணு, அதனால் அந்த காரணம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கும், எப்படியாவது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி இவரை சேர்த்து விடுவார். ஆனால் அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்க வந்த ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் மேலே லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுக்கும் இவரை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் ஆடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே தான் ஹீரோயினும் அவங்க லவ் பண்ணுற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலான்னு இருப்பாங்க. அந்த டான்ஸ் ஆடி முடித்ததும் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணுவாங்க. அப்போ இவருக்கு சில இமேஜஸ் வரும். அதில் ஹீரோயின் செத்துட்ட மாதிரி அவருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவருக்கு விஷுவல்ஸ் வந்த எல்லாமே நிஜமாக நடந்திருக்கு. அதனால இவரால் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில் அங்கேருந்து சொல்லாமல் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினே பார்க்காம அவங்களே இவர்கிட்ட வந்து பேச வந்தாலும் அவங்கள அவாய்ட் பண்ணுவார். இவருக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்தாலும் இவரால் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு பயந்து அவங்கள லவ்வே பண்ணலன்னு சொல்லி அனுப்பிடுவார். ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ண அப்புறம் அந்த புக் இப்போது ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குன்னு இவங்க யாராலையுமே படிக்க முடியாது. அதனால் ஹீரோவோட ஃப்ரெண்ட், அவரோட அப்பான்னு 3 பேரும் கிளம்பி தஞ்சாவூருக்கு போகிறாங்க. அங்கே பிரபுவை பார்க்குறாங்க. அவர் அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குங்கிறத படித்து சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்ததாகவும் அவருக்கு காதலர்கள்னால் பிடிக்காது. அதனால் அவரோட சிப்பாய் காதலிச்ச பொண்ணையும் அவரோட சிப்பாயும் சேர்த்து வச்சு அவர் எரிச்சதா ஒரு கதை இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் ராஜாவுக்கு ஒரு சாபம் விட்டதாகவும் ராஜா யாரையாவது லவ் பண்ணால் அந்த பொண்ணு இறந்து போயிடும்னும் அவங்க சாபம் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ராஜா ஒரு பொண்ணை லவ்வும் பண்ணுவார். இவர் அந்த லவ் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதும் அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. இந்த கதையை கேட்டதும் ஹீரோ தான் அந்த ராஜாவோட மறுபிறவின்னு இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க. அந்த சாபத்தினால தான் இப்போவும் இவருக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பிரபு சொல்வார். இப்போது ஹீரோக்கு என்ன விஷுவல்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்வார். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது.
அவர் ஹீரோயினை லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் அவர் பார்த்தது எல்லாமே நிஜமாக எப்படியோ நடந்து தான் ஆகும். அப்போது இவர் பார்த்த இமேஜஸில் நடந்த மாதிரியே ஹீரோயினுக்கு நடக்க தான் போகுது. அதுலேருந்து இவரால் ஹீரோயினை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.